guys, welcome to our channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்ல ஒரு லோன் வுல்ஃப் கேம் ப்ளே தான் பார்க்க போறோம். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால வந்து லோன் வுல்ஃப் கேம் ப்ளே போகிறோம். அதுக்கு அடுத்து வர வீடியோஸ் இதுக்கப்புறம் வர போகிற வீடியோஸ்லாம் வந்து நம்ம வந்து ரேங்க் புஷ் வீடியோஸ் பிஆர் சிஎஸ் அதர் கேம்ஸ் வீடியோஸ்லாம் நம்ம போடுவோம். ஸோ நம்ம வந்து வெட்டியாக பேசாமல் மேட்ச்சை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு சேர்ந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுறீங்க. ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்டே ஆப்போனன்ட் வந்து கன் சூஸ் பண்ணார். அவர் வந்து எம்என்டபிள்யூ ஆகணும் டெசர்டிக்லாம் வந்து சூஸ் பண்ணார். ஒன் டாப் பிளேயர்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய கேம் பிளே அப்படின்னா விளாடுவேன், ஓரளவுக்கு விளாடுவேன், அந்த மாதிரி தான் விளாடுவேன். எனக்கு ஒன் டாப்லாம் வராது. ஸோ ஒன் டாப் அடிக்க ட்ரை பண்ணலான்னு வந்து இந்த ரவுண்டு வந்து நான் ட்ரை பண்ணேன். ஒன் டாப் பிளேயர் நான் எவ்வளோ பெரிய பிளேயருன்றதை நிரூபிக்கணுன்ட்டு ஃபஸ்ட்டு 2 ஷாட் ட்ரை பண்ணால் விடலை. ஒன் டாப் நான் ஹெட் ஷாட் ஆச்சு அப்படியே எம்என்டபிள்யூ சேனலில் ட்ராக் அடிக்கலாம் ட்ரை பண்ணேன், அதுவும் முடியல. நான் 3வது அழுத்தினேன், அவர் சோனியா போட்டார். சோனி ஆக்டிவேட் ஆனதுனால இந்த சோனியா கேரக்டர் கொண்டு வந்ததுனால ரொம்ப கடுப்பாக போச்சு கைஸ். பல தடவை அந்த சோனியா கேரக்டர் போட்டு என்ன அடிச்சிடானுங்க. ஸோ அதனால் ஒரு 360 போட்டு நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டை வந்து வெற்றி பெற்றேன். நான் ஏதோ வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கேன் அதுதான். ஸோ வந்து செகண்ட் ரவுண்டில் என்ன பண்ண போகிறேன்னா வந்து ஏறி வந்து ஒரு அடி கொடுத்தேன். 2 புல்லெட்டில் ஒரு புல்லெட்டு பட்டுச்சு. அடுத்து 2 அடுத்து ஒரு புல்லெட்டு பட்டால் செத்துருவாருன்னு சொல்லிட்டு எகிரி போய் ஒரு ஷாட் வச்சேன், செத்துட்டாரு. ஸோ செகண்ட் ரவுண்டே நம்ம வந்து வெற்றி பெற்றாச்சு கைஸ். நம்மலாம் வந்து 0க்கு 5 அடிக்கிறோம் கைஸ். நம்மலாம் எவ்வளோ பெரிய பிளேயர்னு அவருக்கு வந்து எனிமிக்கு வந்து தெரியல. ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து சைடில் வந்து என்னோடய யூஐடி வந்து நான் பின் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா என்னோடய யூஐடிக்கு வந்து நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம வந்து எதாவது மேட்ச் போகலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து கரண்ட்டாக வந்து ஸ்குவாட் யாருமே வரமாட்டாங்க ஃபுல்லாக கேம் ப்ளே பண்ண. ஸோ அதனால தான் என் யூஐடியை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணுறேன். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க, நம்ம 2 பேரும் வந்து கேம் போகலாம். ஸோ வந்து தேர்ட் ரவுண்டில் வந்து நான் வந்து WAWM வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து சும்மா ஒரு புதுசாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு WAWM வந்து இது சூஸ் பண்ணேன். ஸோ வந்து அவன் நான் ஊக்காங்க போட்டு தேடிட்டு இருந்தேன் அவர் எங்கே இருக்காருன்ட்டு. அவர் எங்கே இருக்காருன்னு தெரில. ஸோ இங்கே ஓடினார், நான் ஒரு அடி கொடுக்கலான்னு பார்த்தேன், அவர் ஒரு ஷாட் கொடுத்தாரு, நான் தப்பிச்சிட்டேன். நான் ஒரு ஷாட்டு கொடுத்தேன், அவர் தப்பிச்சிட்டாரு. ஸோ வந்து ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னுலாம் சொல்ல மாட்டேன். நாங்கள் 2 பேரும் நான் வந்து 2 ஷாட்டு கொடுத்தேன் தொடர்ந்து, அவர் தப்பிச்சின்னே இருந்தார். சும்மா நான் வந்து பார்த்து சுட்டாதானே, நான் மண்ணு கண்ணை மூடி எங்கேயோ சுட்டுன்னு இருந்தேன் AWMன்றதுனால. அவரும் கொடுத்தாரு, அவர் அடித்ததும் என் மேலே படல, நான் அடித்ததும் அவர் மேலே படல. ஸோ கடைசியாக வந்து ஒரு 150 என்கிட்ட கொடுத்துட்டாரு. கரெக்டாக ஒரு மெடிக்கிட்டு போடும்போது அவர் வந்துட்டார். பயத்தில் வந்து சுட்டுன்னு இருந்தேன், ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் அவர் சுட்டது வந்து என் மேலே படல ஃபஸ்ட்டு தடவை. சரி படாதுன்னு நினச்சி ஏற்கிறேன், கடைசியாக வந்து நம்மளை ஒரு முஷ்டாரு. ஸோ வந்து தேர்ட் ரவுண்டு வந்து நம்ம வந்து தோற்றுட்டோம், நம்மளோட ஹேட்ரிக் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரவுண்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து AWM வந்து ப்ராக்டிஸ் எடுத்துருந்தேன், இப்படி தான் சொல்லணுன்ட்டு. இதெல்லாம் நல்லா தான் பண்ணுவேன், ஆனால் எனிமையை தான் அடிக்க மாட்டேன். எடுத்தோடனே ஒரு ஃப்ளாஷ் ப்ரீஸு நல்ல வேலை தலையில் உள்ள கீழே வந்துடுச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அடிக்க ட்ரை பண்ணார். நான் வந்து கையில் இருக்க ஃப்ளாஷ் ப்ரீஸ் எடுத்து வீசினேன், கரெக்டாக ஒரு 58 போச்சு. இதுதான் சான்ஸ் ஏறுனேன். என்ன பண்ணிட்டேன், அவர் காணாம போயிட்டார். எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது கரெக்டாக வந்தார். ஃபஸ்ட்டு ஷாட் மிஸ் ஆகிடுச்சு, செகண்ட் ஷாட் அடிக்கலான்னு குறிப்பாத்து வச்சேன். இது ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் ஈஸ், இது வந்து ஃப்ளூக்கு. எப்படியே நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஆனாலும் சொல்லிப்போமேன்னு சொல்கிறேன். இது வந்து ஃப்ளூக்கில் வந்துச்சு, ஆனால் கொஞ்சம் கீழ்பட்டிருந்தாலும் செத்துருப்பாரு. ஆனால் இந்த ஹெட்ஷாட் வந்து லக்கில் வந்துச்சு. காட் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, கடவுள் வந்து கடவுள் இருக்காரு குமார் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு அந்த டைமில். ஸோ அவர் வந்து MP5யும் M500 எடுத்தார். நான் வந்து எவ்வளோ ஒரு பெரிய பிளேயருன்றதை நிரூபிக்கிறதுக்காக நான் வந்து இந்த ரவுண்ட் வந்து வெறும்னா M500 மட்டும் வச்சு விளாட போகிறேன். ஸோ அந்த கன் பேர் M500 தான். நான் M500 தெரியாமல் டங் ஸ்லிப் ஆகி முன்னாடி பேரை தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொஞ்சம் டேமேஜ் கொடுத்தேன். செகண்ட் எடுத்தோடனே ஹெட்டு வச்சுட்டாரு கைஸ். MP5ன்றதுனால வந்து ஹெட்டு வந்து நல்லா பூஞ்சி போல் 2 ஹெட்டு வச்சார். அடுத்து மெடிக்கிட்டு போட்டு நவுறதுக்குள்ளே ஃப்ளாஷ் பீஸை போட்டார். எனக்கு வந்து டேமேஜ் ஒரு 60 டேமேஜ் கிட்ட வந்து நான் வந்து செத்து போயிட்டேன். ஸோ வந்து அவர் வந்து நான் வந்து 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டேன், அவர் வந்து 2 ரவுண்ட் ஜெயிச்சிட்டாரு. ஸோ எப்படியோ நம்ம இந்த கேம் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா இருந்தேன். இதுக்கப்புறம் M500லாம் வேலைக்கு ஆகாது, இறங்கி அழுத்திட வேண்டியது அப்படின்னு வந்து கரெக்டாக ஒரு அடி செம டேமேஜ். எனக்கு 60 டேமேஜ் வந்துச்சு. 60 HP தான் இருந்துச்சு, எப்படி அடிச்சாருலாம் தெரில. கடைசியாக அவர் வந்து நான் மெடிக்கிட்டு போட்டிருக்கும்போது ஒரு ஃப்ளாஷ் ப்ரீஸை போட்டு ஏறினார். இதுதான் அவர் வாழ்க்கையிலே பண்ண பெரிய தப்பு, அவர் ஃப்ளாஷ் ப்ரீஸை போட்டு ஏறினது தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுத்தினேன், கடைசியாக செத்துட்டேன். எனக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் நடக்குது. இந்த சோனியா பவரை போட்டு தப்பிக்கிறாங்க எல்லோரும், எனக்கும் இந்த சோனியா பவருக்கும் ஆகவே மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு எப்போயுமே இந்த அப்போல்லாம் வந்து குரோனோ கேரக்டர் அந்த உடனே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. ஃப்ரீ ஃபயர் வந்து பவர்லாம் குறைச்சான்ல கரேனா, அந்த மாதிரி தான் சோனியா கேரக்டருக்கு குறைப்பானுங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும், போ சரியாடுன்னு சொல்லிட்டு நான் ஒரு புலம்பில் முடிச்சுட்டு
அடுத்து ஒரு ஃப்ளாஷ் பேஸை தூக்கி போடலான்னு போட்டேன். கடைசியாக அது என்கிட்டயே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து 3க்கு 3 வந்து சமமாக ஈக்குவலாக இருக்குது. ஸோ எடுத்த உடனே அவர் மேலே ஏறி வந்தார். அழுத்துறா கைப்புள்ளன்னு சரியாக வச்சு அழுத்திட்டேன். ஃபோனே உடச்சிக்கு போகலாம் அந்த மாதிரி அழுத்தினேன். அவர் வந்து செத்துட்டார். அவர் வந்து நினைப்பார், யாரா இவன் இப்படி அழுத்துறான், வாழ்க்கையிலே இந்த மாதிரி ஒரு அழுத்தி பிடி பிளேயரை பார்த்ததே இல்லையே அப்படின்னு நினைப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு அழுத்தி பிடி பிளேயர் தான் நான். நம்மளுக்கு ஹெட்ஷாட்லாம் வரும், ஆனால் எப்போயாச்சும் வரும். இந்த ஒன் டாப்லாம் வராது. அழுத்தி பிடிப்பேன். இந்த யூஎம்பி MP40லாம் வந்து ட்ராக் அடிக்கலாம். ட்ராக்னா அப்படியே பாடி ஷாட்டும் விழும், அப்படியே ஹெட் ஷாட்டும் விழும். அப்படியே ஃபஸ்ட்டு பாடி ஷாட் வந்து ஹெட் ஷாட் விழும். இதோ இந்த மாதிரி தான். இந்த மாதிரி ஒரு ஹெட்டு ஒரு 62 போச்சு. அதை நம்பி ஏறினேன். அவர் வந்து மெடிக்கிட் போடுறதுக்கு பதிலாக நடிக்க ட்ரை பண்ணார். ஒரு 18 டேமேஜ் கொடுத்தேன். அதுக்கடுத்து காணாம போயிட்டார். இப்போ வந்து அடிக்கும் போது கரெக்டாக ஒரு ட்ராக் வச்சேன். கரெக்டாக வந்து ஹெட் ஷாட் வந்து. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம வெற்றிகரமாக போய் அடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுறேங்க. ஸோ பாய் கைஸ்.